பார்ட் 6 கேம் இதுதான் போட போகிறோம் கைஸ். போன வீடியோவில் சர்டியூன்னு சொல்லிட்டேன், ஆனால் யாருமே அந்த வீடியோ பார்க்கல கைஸ். கைஸ் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள் ப்ளீஸ். ட்ரை பண்ணுங்க, இது பண்ணுங்க கைஸ். சரி இதை நாங்கள் கேமுக்குள்ளே போயிட்டுருக்கோம். நாங்கள் கேமுக்குள்ளே போயிட்டோம் கைஸ். ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போன வீடியோ பார்த்துருங்க கைஸ். அதில் கொஞ்சம் பார்த்து சிரிப்பீங்க. நீங்கள் சிரிக்கணும்னு ஆசைப்பட்டா அந்த வீடியோ போய் பாருங்கள். பார்ட் 5 இது பார்ட் 6 கைஸ். பார்ட் 6 இதுவும் வந்து டியூல் கேம் ப்ளே தான் கைஸ். ஆமாம் கைஸ், டியூல் தான் கைஸ். சோலோ கேம் ப்ளே தான். இது ஓப்பன் பண்ணதில் எதுவுமே கிடைக்கல. சரி ஓப்பன் பண்ணுவோம் கைஸ். நம்ம இதை ஓப்பன் பண்ணதில் கைஸ் தலை போடுறது நல்லா கிடச்சிது கைஸ். சரி கைஸ் அடுத்து போவோம். சுத்தமாக என்னோட இன்ட்ரோ கொஞ்சம் லைட்டாக இன்ட்ரோ சிங்க் ஆச்சு பார்த்தீங்க. சரி அதை பார்த்தாண்டா நீ இன்ட்ரோ எடுத்துருக்கோன்னு சொல்லுவேன். இது இப்போ தான் கைஸ் எடுத்தேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கைஸ். வீடியோ கூட ஆரம்பிச்சு ஒரு வாரம் ஆரம்பிச்சு எடுத்து ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் கைஸ் வீடியோ போட்டுருவேன் கைஸ். ஆனால் நெட்டு இல்லை கைஸ், நெட்டு இருந்தால் தான் போட்டிருப்பேன். சரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நல்லா போயிடுச்சு கைஸ். நான் கோல்டு போயிட்டேன்னு சொல்லிட்டேன். அடுத்த வீடியோவில் நான் கோல்டு கேமில் தான் போடுறேன். அடுத்த வீடியோ வந்து நாளைக்கு வர்றது கஷ்டம் கைஸ். அப்படியே நாளைக்கு வந்தால் சாயங்காலம் ஒரு 4:30 மணி போல் தான் கைஸ் வரும். வெயிட் பண்ணி பாருங்கள். சரி கேமில் போவோம். போன வீடியோவில் பாட்டு பாடி தான் கைஸ் வீடியோ போட்டுருவேன். வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா சிரிப்பாக வருவாங்க. சிரிப்பு வரணும்னா இப்போ பாருங்கள் கைஸ். அதேமாதிரி ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லித்தாங்க, எனக்கு விளாடவே தெரியாது. சரி அடிச்சுட்டுருக்கோம் கைஸ். வந்துட்டேன் இனிமே கைஸ். கோல் போட்டான் கைஸ். ஏன்டா இப்படி பண்ணுற? கோல் போட்டாங்க. பேர் ப்ளம்ன்றாங்க. நான் கைஸ் ப்ளம்ன்றாங்கன்னு தானே இருந்துச்சு இல்லை கைஸ். என்னோட இங்கிலீஷ் இருந்ததில்லை. சரி பரவாயில்ல கைஸ். அடிச்சிருக்காங்க, கோல் போட்டுக்கலாம் கைஸ். கைஸ் இனிமேல் நான் ஜின்னு சொல்கிறேன் கைஸ். கோலுக்கு இல்லாட்டி கோல்னே சொல்கிறேன் கைஸ். ஜி போட்டுடலாம். போட்டேன் கைஸ், கோல் போட்டேங்க கைஸ். கைஸ் கோல்னு சொல்லுவாங்க இல்லை ஜின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஜின்னா கோலு, கோல்னாலும் கோல் தான். ஜின்னு சொல்ல கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கைஸ். அதான் சொல்கிறேன். அடிச்சிருக்கலாம் பண்ணிட்டேன். பரவாயில்ல மறுபடியும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஒரே அவனை ஃபேக் பண்ணிட்டு எப்படியோ கொண்டு வந்து அடிச்சிட்டோம். கோல் அடிச்சிட்டோம். மேலே பறந்துட்டுருக்கோம். அடுத்த மறுபடியும் அடுத்த கைஸ். இதோட பேர் கிக் ஆஃபாங்க கைஸ். இந்த ஸ்டார்டிங்கில் அடிக்கணும் பார்த்தீங்களா, இதோட பேர் கிக் ஆஃபாங்க கைஸ். இப்போ தான் எனக்கு தெரியுது. அப்புறம் இப்படிலாம் கைஸ் தெரிஞ்சிச்சு நான் பார்ட் 2லேயே சொல்லியிருப்பேன். சொல்கிறதுக்கு முன்னாடி வரை ஞாபகம் இருக்குது. வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தோடனே மறந்துச்சு கைஸ். அது ஞாபகம் வந்துச்சு. ஞாபகம் வச்சுக்கிட்டே தான் ரெக்கார்ட் பண்ண வந்தேன். அதுதான் அப்படியே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பறந்து மேலே பறக்குது கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நானும் சந்தோஷமாக இருப்பேன். உங்களுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லாட்டி ஒரு நாளைக்கு ஒரு தடவை வீடியோ வரும். நீங்களே என் வீடியோ பார்த்து நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணலாம். சரி இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கோம் கைஸ். என்ன கைஸ் சரி விடுங்க. அடிக்கலாம், தடுக்கலாம், அடிச்சிருக்கலாம் கைஸ். நான் அடிச்சிருக்கலாம், நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். அடிச்சிருக்கலாம், நான் டக்குன்னு வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போயும் அடிச்சிருக்கலாம், அடிச்சிட்டேன் கைஸ். மேலே வந்துச்சு அடிச்சிட்டேன். அடுத்து இதே மாதிரி அடிக்கலான் இருக்கேன். இப்படி அடித்து கோல் போட்டுடலாம் கைஸ். அடுத்த கோல் போடலாம்னு ஆரம்பிச்சாச்சு. மேலே பந்துச்சு, பால் அடிச்செல்லாம் அடுத்த கோல் போட்டுருக்கலாம் கைஸ். எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் கைஸ். கொஞ்சம் சவுண்டாக கேட்கும் வச்சு அதெல்லாம் மியூட் பண்ண முடியல. ஆனால் எனக்கு டைமும் இல்லாதான் அப்படியே போட்டு கோலப்பொடின்னு கத்திக்கிட்டு போயிட்டுருக்காங்க. கோலப்பொடின்னு போனேன் கைஸ். கைஸ் இந்த வீடியோ டர்மினேட் பண்ண போடுவாங்கன்னு தெரில. யூடியூப்பு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. சொல்ல முடியும். ஒரு வீடியோ காப்பி கொடுத்துறாங்க கைஸ்.
பார்ட் 3க்குன்னு நினைக்கிறேன். பார்ட் 3 4 காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. நான் கஷ்டப்பட்டு உட்காந்து கொடுத்து அந்த பாட்டு போட்டதுக்காக காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. அவ்வளோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு கொடுக்கல, காப்பிரைட் எப்படியோ நான் எடுத்துட்டேன் கைஸ். அதனால தான் கொஞ்ச நேரம் மட்டும் ப்ரைவேட்டில் போட்டு வச்சுருந்தேன் கைஸ் இந்த வீடியோ, பப்ளிக் விடாமல். சரி கைஸ், நம்ம பேக் டு கேமுக்கு வருவோம். கேமுக்கு வந்தோடனே அடிச்சு போட்டு கோல் 4 கோல் அடிச்சிட்டோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் வின்னிங் இந்த மேட்ச். இந்த மேட்ச் ஜஸ்ட்டும் இது எத்தனை மேட்ச்னு தெரியல, செகண்ட் மேட்ச்னு நினைக்கிறேன். தெரியலையே கைஸ், தெரியல என்ன ஒன்று தெரியல. சரி அடிப்போம். பிரான்ஸ் 3 3 ஸ்டார். சரி கேம் விட்டு வெளியே வந்தாச்சு. சரி மேட்ச் விட்டு வெளியே வந்தாச்சு. அடுத்து நம்ம மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் இப்போ, என்ன ஒன்று என்ன நான் ஓப்பன் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒன்றா சுற்று ஓப்பன் பண்ணலான்னு வச்சுருந்தேங்க. ஆனால் என்னன்னு தெரில, எனக்கே தெரியாமல் என் ஃப்ரெண்ட்ஸும் எங்கள் அண்ணனும் எவனோ ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஒருத்தன் ஓப்பன் பண்ணி விட்டாங்க ஃபுல். ரெண்டோ ஒன்று தான் இருக்குது, நான் மறுபடியும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். சேர்த்து வச்சு ஒரே வெளில உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சரி விடுங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் 2ல் 3 ஸ்டார் கைஸ். சரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேட்ச்குள்ளே போவோம். க்ளோஸ் ஓப்பன் ஓப்பனன்ட்டு பேர் அப்புறம் பேர் சரியாக பார்க்கல கைஸ். ஏதாவது கோல் போட்டால் சொல்கிறேன். சரி 3 2 1 ரேங்க் ஸ்டார்ட். லாக் ஆயிடுச்சு. லாக் ஆகிக்கிட்டே இருக்கு. சரியா லாக் அடிச்சுட்டான், அவன் அடிச்சு விட்டான். தடுத்துருப்பாங்க, நான் கிட்ட தட்டு விட்டேன். அதெல்லாம் ட்ரீட்டால் போட்டேன்னான்னு கேட்குறீங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் வந்து எடிட் பண்ணேன். எனக்கு இதில் படம் கோல் வந்துருக்கணும். ஜஸ்ட் மிஸ் விளாடுங்க. அப்படி நான் பர்பிள் ஃப்ரிக்குன்னு ஒன்று கற்றுக்கிட்டேன் கைஸ். அப்பப்போ ஓடுது கைஸ். ஃபுல்லாக ஒன்று மாஸ்டர் பண்ணல பர்பிள் ஃப்ரிக். அது எப்படி அடிப்பாங்கன்னு யூடியூப்பில் ஒன்றா போட்டு பாருங்கள். பர்பிள் ஃப்ரிக் அதை அடிக்க பழகிட்டேன். வேணா யூடியூப் போட்டு பாருங்கள் கைஸ், போட்டு பாருங்கள். நிறைய பேர் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்போ சொல்லி விட்டுருப்பாங்க. பழகிட்டேங்க கைஸ். என்ன கொஞ்சம் செட்டிங்ஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதாங்க கைஸ். அதுக்காக அவ்வளோதான், ஆர்வம்லாம் இல்லை. சரி அடிக்கலாம் பார்த்தேன். அப்பனே அடிச்சு விட்டு தட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலை கொழுப்பில் கைஸ் அடிச்சிட்டோம். வராமல் கைஸ் டப்பு 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 டப்புன்னு அடிச்சிட்டோம். சரி அடிச்சிட்டோம். மிச்சம் 1 நிமிஷம் இருக்குது. அவன் என்ன ஸ்கூல் போகலாம் பேரை படிச்சு விட்றேன்னு சொன்னீங்க. ஞாபகம் உங்களுக்கு ஞாபகம் இல்லாத கைஸ், நீங்கள் தான் ஞாபகத்தில் இங்கே. அதே மாதிரி யார் கமெண்ட் பண்ணலாம். ஒரே ஒருத்தன் யுவனேஷ் முருகன் எவனோ ஒருத்தன் இருந்தாங்க. அவன் தான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். ரிப்ளை கூட பண்ணியிருக்கேன். அவன் ப்ரோ ஐஎம் ஒரு பிக் ஃபேனோ ஏதோ ஒன்று கமெண்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு நான் தேங்க்ஸ் ஃபோன் கமெண்ட் பண்ணிட்டேன். நீங்களும் கமெண்ட் பண்ணால் நான் கண்டிப்பாக ரிப்ளை காட்டுங்க. எனக்கு வேறு வேலை இல்லை. கொஞ்சம் லேட்டாக ரிப்ளை பண்ணாலும் பண்ணுவேன். இது இப்போ நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு கூட ரிப்ளை பண்ணலாம். நாளைக்கே கூட ரிப்ளை பண்ணலாம். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன் எப்படியாவது. எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ரிப்ளை பண்ணுவேங்க. இதே அந்த வீடியோ தூக்கிட்டு சேனலை தூக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க. அந்த சேனலே என் கையில் இல்லை. இப்போ கமெண்ட் பண்ணிங்கன்னா அது சேனலை வாங்கிட்டேன் விட்டு இல்லாட்டி ஹேக் பண்ணிட்டேன் வந்துன்னா கமெண்ட் வாங்கினா. சரி மேட்ச்குள்ளே வருவோம். அடிச்சு 5 கோல் போட்டேங்க. அடுத்து கோல்டு ஷாட் அடிச்சு போட்டேங்க கைஸ். இந்த பேர் நிறைய பேர் தெரியல. என் மேட்ச்சு கண்டானிங்கன்னா என் பேர் பாருங்க, மை கேம்ஸ் தமிழ் வந்துச்சுன்னா வந்தாங்க யூடியூபர் சொல்லிடலாம். இப்போதைக்கு சரி பரவாயில்ல விடுங்க. அடிச்சு விட்ருக்கோம் போது அவனுக்கு கோல் போட்டு தரணுன்னு தான் யோசிச்சேன். எதுக்கு 7 கோல் அடிச்சிட்டோம் கைஸ். 7 கோல் அடிச்சிட்டோம். ஜாலியை வச்சு காணாங்க கைஸ். சரி அடிப்போம் 8வது கோல் போட்டு
போட்டு 0.00 செகண்ட்ஸில் அடிச்சிருக்கோம் காய்ஸ். நம்ம அடிச்சிட்டோம் காய்ஸ். என் காரை மாற்றிட்டேன், கலரையும் மாற்றிட்டேன், அப்புறம் திரும்பி வந்திருக்கோம். சரி காய்ஸ், அடுத்து இன்னொரு மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மேட்ச் போடுவோம்னு நினைக்கிறேன். ஆமாம் காய்ஸ், இன்னொரு மேட்ச் இதான் காய்ஸ். செகண்ட் மேட்ச் பண்ணலான்றது. தேர்ட் மேட்ச் யாரை சேர்க்க போடுவோம் கெஸ் பண்ணுங்க. 3 நிமிஷம் காய்ஸ் டக்குனு வரலாம் பிளான் போட்டேன். அதான் டக்குனு ஓப்பன் பண்ணிட்டேன் காய்ஸ். அங்கே பாருங்கள், சில்வரா இல்லை ப்ரோஸ் 3ல் இருக்கும். நம்ம இப்போ கோல்டில் இருக்கும். போன வீடியோவில் சொல்லிட்டேன், இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். நான் ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கேன். ஷெட்யூல் தான் கைஸ். நான் ஒரு சின்ன ஒர்க்கு லெவல் 30க்கு போன ஷார்ட்ஸில் சொல்லிட்டேன். போன ஷார்ட்டில் லெவல் 30க்கு வீடியோ வந்துடும் சொல்லிட்டேன். லெவல் 30க்கு எப்படி அது வந்துடும் கைஸ். பட் கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா சாரி ஃபார் தி டிலே. ஒரு ஷார்ட்ஸ் போடுவாங்க. சாரி ஃபார் டிலே இன்னொரு ஷார்ட்ஸ் போடுவேன். அதுவும் இந்த வீடியோ போட்டால் கைஸ் பாருங்க கைஸ். கோல் அடிச்சிட்டாங்க வந்தோடனே போட்டிருந்தாங்க. தேவை சேவர் வந்திருக்கு கைஸ். அது நம்ம நம்பரில் 7 செதுக்கு நான் கடுப்பு மூஞ்சி போட்டேன். அந்த ஒரு போட்டாங்க. அதுக்கெலாம் நான் போட மாட்டேங்க. போட்டாலும் நானும் கடுப்பாக மாட்டேன். பார்த்தீங்களா கோல் ஷாட் அது அப்பப்போ எனக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா அடிச்சிருப்பேன் கைஸ். ஏன் கடுப்பு மூஞ்சி போட்டேன்னா ஸ்டக் அதில் கைஸ். அதுதான் கைஸ் கடுப்பாச்சு போட்டேன். சரி பரவாயில்ல விடுங்க. இது அடுத்த வீடியோ நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். சரி சொல்ல மறந்துருந்தாலும் இப்போ சொல்கிறேன். நாளைக்கு வரான் அந்த ஸ்வைப் அதிகம் வந்துச்சுன்னா ஒரு 4:30 மணிக்கு வரும் கைஸ். அப்படி இல்லை 4:30 மணிக்கு வரலண்ணா கண்டிப்பாக அதுக்கு அடுத்த நாள் எத்தனை மணிக்கு கைஸ் போடலாம் கைஸ். மறுபடியும் இதே மாதிரி ஒரு கரெக்டாக 12 மணிக்கு போடுறேன் கைஸ். அதான் அதிக பேர் கைஸ் ஃபோனே கொடுப்பாங்க. தான் கைஸ் கரெக்டாக 12 மணிக்கு ஷார்ப்பாக 12:01 வரும் கைஸ். 12 மணிக்கு இல்லைடா ஷார்ப்பாக 12 மணிக்கு வரும். 12:01 வருது. நான் கேட்காதிக்கு 12:01 தான் வரும். அப்படி தான் யூடியூப் வந்துருக்கும். சரி விடுங்க கைஸ். இன்னொரு 1 நிமிஷம் தான் இருக்குது. பார்த்துட்டு போங்க கைஸ். இன்னும் 1 நிமிஷம் கைஸ். 2 நிமிஷம் அப்படி வீடியோ பார்த்துட்டு போங்க கைஸ் ப்ளீஸ் எனக்காக. அப்படியே கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் பில் பட்டன் ஆல் பட்டன் எல்லா பட்டனும் இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் கட்டி விட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னு சொல்ல மாட்டேன் இப்போதைக்கு கைஸ். அந்த லாஸ்ட்டில் இன்ட்ரோ சரி ஊட்டுற நல்லா இருக்கும். ஃபோட்டோ மாற்றிடுவோம் கைஸ். சரி 4 கோல் அடிச்சிட்டோம். 15 செகண்டில் மாற்ற முடியாது. நம்ம ஜெயிக்க போகிறோம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேணா வீடியோ கூட பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ஒன்றுமே இல்லை. பாஸ் பண்ணிட்டு வந்துச்சுட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அவனே அடிச்சு விட்டான் 9 செகண்டில். ஏன்னா கமெண்ட் இருந்தால் ப்ரெஸ்டர் லீடர் டக்குன்னு அடிச்சு விட்ருப்பேன். ஆனால் ஒரு சில டைம் மட்டும் மிஸ் பண்ணி விட்ருவாங்க கைஸ். அவங்க ரொம்ப ப்ரெஷரில் இருக்கிறதுனால அடிக்கவே இல்லை. அதனால் நம்ம தான் 6 கோல் போட்டோம். 6 செகண்டில் 6 கோல்ன்றது வாய்ப்பே இல்லை கைஸ். சரி கைஸ் 5 தான். ஆனால் ஆல்ரெடி அவன் 1 போட்டிருக்கான் கைஸ். மறுபடியும் என்ன தெரியல ஸ்டக் ஆச்சு என்னவோ ஆச்சு. டக்குன்னு ஒரு கோல் 2 செகண்டில் 6 கோல் போட்டான் அவன் தான் கிங்கு. ஏன்னா அதை யாராலையும் போட முடியாது. 9 கோல் 0.00 செகண்ட்ஸில் 7 கோல் போடணும். ஆனால் போட முடியாது. அவ்வளோங்க வீடியோ கூட எண்டு வந்துட்டோம். கேம் வெளியே போவோம். சரி கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். பை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரி கைஸ் அடுத்த பாட்டில் பார்க்கலாம். பை போயிட்டு வரேன்.